இது என்னை வரவேற்பதற்காக எடுத்த வாளா? வீரமிக்க இளம் புலிகளை வரவேற்பதற்கு சரியான முறை அதுதானே? நடந்ததை எல்லாம் மறந்திருப்பாய் என்று நினைத்தேன். நீங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டீர்களா? மறக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் மன்னிக்க முடியாதா? நான் யார் உங்களை மன்னிக்க? மனமறிந்த அறத்தை மீறியவர் நீங்கள். உங்களை மன்னிக்க வேண்டியவர் நீங்கள்தான். இது எனக்காக ஓங்கப்பட்ட வாளா? பாண்டிய முத்திரை சரிதான். இதற்கு தேவை என் தலைதானே. உண்மையை சொல், என்னை எதற்காக கடம்பூர் அரண்மனை வரச் சொன்னாய்? பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதற்காக என்று மட்டும் சொல்லாதே. நான் நம்ப மாட்டேன். இருந்தால் இங்கு வந்திருக்கவும் மாட்டேன். பின் எதற்காக வந்தீர்கள்? எந்த நம்பிக்கையுடன் வந்தீர்கள்? நம்பிக்கையா? எனக்கா? என் உள்ளத்தில் இருப்பதெல்லாம் அவ நம்பிக்கை, நிராசை. தன்னையே வெறுக்கும் ஒருவனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லை. நீ என்னிடம் ஒன்றுதான் கேட்டாய், பாண்டியனின் உயிரை. அதை நான் கொடுக்கவில்லை. அந்த நினைப்பு சிவன் காழ்த்து நஞ்சு புனிதம் இங்கே தேங்கி கிடந்து என்னை கொள்கிறது. இறந்தவர்கள் தான். நடந்ததுதான். யாராலும் எதையும் மாற்றிவிட முடியாது. ஆனால் உயிருக்கு உயிர் கொடுத்து பரிகாரம் தேடலாம் இல்லையா? என்னை கொன்று பழி முடிக்கத்தான் இங்கே வந்திருக்கிறாய். அதை தெரிந்துதான் நான் இங்கு வந்திருக்கிறேன். முன்னே நெஞ்சை கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். உன் கையால் செத்தால் தான் எனக்கு விடுதலை. கொல் கொல். உன்னால் என்னை கொல்ல முடியாது. ஆமாம், என்னால் முடியாது. ஏனென்றால் உன் மனதில் நான் இருக்கிறேன். என்ன பேச்சுது? நான் பெரிய பழுவேட்டரையரின் மனைவி. உலகத்திற்கு நீ பழுவேட்டரையரின் இளையராணியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ என் நந்தினி. என்னை பார்த்து சொல், உன் மனதில் நான் இல்லை என்று சொல். நீ என்னை எண்ணி கண்ணீர் விடுவதில்லை என்று சொல். என்னை மனதார வெறுக்கிறாய் என்று சொல். சொல்.
என்னுடன் நீ வா. பிறந்த நாட்டை உதறுகிறேன். தாய், தந்தை, உற்றார், உறவினர் எல்லோரையும் துறந்து விட்டு வருகிறேன். கடல் கடந்து தூர தேசம் செல்வோம். உன்னை காட்டிலும் எனக்கு யாரும் பெரிதல்ல. எனக்கு அரண்மனை வாழ்வும் அரச போகமும் அரியாசனமும் தான் வேண்டும். அதற்காக தான் பழுவேட்டரையரை மணந்தேன். வீரபாண்டியரை காப்பாற்ற முயன்றேன். அதுதான் உண்மை. உன் கையால் தான் நான் சாக வேண்டும். கொள்ளென்னை! அவர் மாளிகையில் இருக்கிறார். என் முகத்தை பார்த்து உன்னால் கத்தியை பாய்ச்ச முடியவில்லையா? நீ விரும்பி அந்த ஆதித்த கரிகாலன் என்றில்லை. நான் ஒரு கொலைகாரன். அவனுடைய பாதி செத்த உடல். இளவரசி, இளவரசி! வலம்புரி, என்னவென்று போய் பார். இளவரசி, இளவரசி! ஐயோ, ஐயோ!